தாகிடதகதி தின்ன தாகிடதகதி தின்ன தாகிடதகதி தின்ன தடிங்கனத தடிங்கனத தடிங்கனதா அத்தையின் மகளே முத்து கருப்பாயே அத்தையின் மகளே முத்து கருப்பாயே தட்டி தருகிறதா தலாகத உஜனதா தட்டி தருகிறதா தலாகத உஜனதா தட்டி தருகிறது தலாகத உஜனதா தட்டி தருகிறது தலாகத உஜனதா அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர் சண்முகராஜா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் வந்தாத்தே உங்களுக்கே பெருமை. அன்பு உள்ளத்திற்கு அவர் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நன்றி. நீங்க யாரு? அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க நீங்க? என்ன கேட்க போறீங்க? நான் கேட்கிறேன், சுருங்க சொல்லி விளங்க வைக்கலாம். நானும் அப்படித்தான். ஒரே வார்த்தையில நான் யாருன்னு சொல்லிடுறேன், என் பெயர் நாரதன். ஒரே வார்த்தை இல்ல, எனக்கு வந்து 2 வார்த்தை தெரியும். 2 வார்த்தை தெரியுமா? 2 வார்த்தை. ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். சரி, ஏன் 3 மாங்காய் அடிச்சாகாதா? இல்ல, 3 மாங்காய் நீங்க மேலோகத்துல அடிக்கலாம். நான் சொல்றது 2 மாங்காய்க்கு மேல அடிக்க மாட்டீங்க போல. நான் கேட்கறத நான் சொல்றத கேளுங்க. இப்ப ஒரு ஊர்ல நல்ல இப்ப தச்சனந்தல்லே மழை நல்லா பெஞ்சிருக்கு. அந்த பேஞ்ச மழைய ஒரு தட்டி பின்னிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கணும், உங்க ஊர்ல மழை எப்படி அப்படி நீங்க கேக்குறீங்க. ஒரு கேள்விக்கு 2 பதில சொல்லுவாரு. சரியா சொல்லுவாரு. ஆமா, ஏன்னா அவர் செய்யக்கூடிய தொழில் தட்டி பின்னிக்கிட்டு இருக்காரு. தச்சனந்தல் சரியான மழை பெய்தது. அப்ப என்ன செய்வாருன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம் அது ஒரு எடுத்துக்காட்டுதேன். அவர் என்ன பண்ணுவாங்க, எங்க கேட்கறீங்களா, எங்க ஊர்ல சித்தி விநாயகர் காளியம்மன் ஐயப்பனுடைய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாங்க அன்னதானம் போட்டு முடிஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை பின்னி எடுத்து பிடிச்சிரா. தட்டியும் பின்னிடுவாரு, மழையும் சொல்லிடுவாரு. ஏன்னா ஒரு கல்லு 2 வாங்கினாரியா, கேள்வி ஒன்று பதில் அதுல 2 வார்த்தை வருதுயா. ஏன்னா அவர் தட்டியை பின்றாரு, மழையும் பின்னிருச்சான். அத மழை பின்னி எடுத்து பிடிச்சுப்பா. சரி, ஒரு துணி துவைக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டா எப்படி சொல்லுவாரு? மழை துவைச்சு எடுத்து பிடிச்சிரா. துவைச்சு எடுத்துருச்சு. ஒரு பொரோட்டா மாஸ்டர்ட்ட போய் கேட்டா எப்படி சொல்லுவாரு? மழை பிச்சு எடுத்து பிடிச்சல.
மழை புரட்டி எடுத்துருச்சு அப்படின்னா புரட்டாவையும் புரட்டிடுவாரு மழையும் சொல்லிடுவாரு. உங்க நீங்க எல்லாம் இப்படி ஆரம்பிச்சாச்சா? சரி சரி இருக்கட்டும். ஏன்னா படை வீரன் சாவாத ஏன் பருப்பு குழம்பு மணப்பதின்னு அன்று நாகரிகமா கேட்டான். ஆமா, இன்னைக்கு இது எப்படி வந்துருச்சு? ஆமா, அது என்ன காரணத்தினால? பெருங்காயத்தால். பாத்தீங்களா? குமரி கொங்கை சிறுப்பதியே குளத்தில் மீன் பெருகுவதியே. குமரி மங்கை குமரி கொங்கை சிறுப்பதியே குளத்தில் மீன் பெருகுவதியே. பிடிப்பாரற்று பிடிப்பாரற்று. பாத்தீங்களா? பிடிக்கிற மீன் பிடிச்சாத்தான் இது பெருக்குமா, அங்க பிடிச்சாத்தான் குளத்துல மீன் சிறுத்து போகுமா. இது நாகரிகமா சொல்லுக்குள்ள சூட்சமத்தை பத்தில உலகத்துல சொல்லுக்குள்ள சூட்சமத்தில் நிறைய வாசகங்கள் இருக்கு. நிறைய இருக்கு. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன், வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்திருப்பேன்ல எப்படி? நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? நான் வந்து சிட்டூர்ல. இப்ப காவல் காப்பது வனத்துல. இந்த காட்டு வழியாக ஒருத்தன் போறேன். அப்படி போகக்கூடிய நேரத்துல இருட்டு பொழுது, இரவு நேரம். இந்த இரவு நேரத்துல நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா திடீர்னு மின்னல் வெட்டுது. ஆனா இவன் நடந்து போய் ஒரு அடி எடுத்து வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், பக்கத்துல ஒரு பாலும் கிணறு. அந்த காட்டுக்குள்ள தரையோட தரையா இருக்கு, சுற்றி சுவர்களால கேணி. அந்த கிணத்துக்கு கால் வச்சு தவறி விழுந்திருப்பேன். அந்த நேரம் பார்த்து மின்னல் வெட்டுச்சு இல்லையா, மின்னலுடைய வெட்டு வெளிச்சத்துல அந்த கிணத்தை பார்த்துட்டேன். ஆஹா, அப்பதான் சொல்றேன், மின்னல் வெட்டியதால் நான் கிணத்துக்குள்ள விழுந்து சாகல. வெட்டாம இருந்தா நான் அதுல விழுந்து செத்திருப்பேன். அதான் வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதையும் தாண்டி பதறி அடிச்சு போடுறேன். காலில் பார்த்து ஏதோ ஒரு ஒரு ஜீவன் அப்படி காலில் மிதிப்படுது. மிதிப்பட்டு பாக்குறேன். அதே பார்க்கும் பொழுது குறிப்பிட்டு பார்க்கல, ஆஹா என்ன அப்படி தடவி பார்க்கும்போது நீளமாக இருக்கிறது, அதுதான் பாம்பு, செத்த பாம்பு. ஏன்னா அந்த செத்த பாம்பாகப்பட்டது உயிரோட தான் இவனை கடிச்சிருக்கும். இவன் செத்திருப்பேன். அது செத்தனால இவன் சாகல. சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதுதான் அது சாகல இல்ல, அதனால இவன் பிழைச்சுக்கிட்டான்ல. அது செத்ததுனால இவன் பிழைச்சுக்கிட்டான். ஆமையா. அடுத்து நம்ம கேட்டீங்களே, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால். அதையும் தாண்டி ஊருக்கு போகும்போது ஒரு ஓட ஆறு, அந்த ஆத்துல தண்ணி வரணும். ஆக தண்ணி வராதனால இவன் வந்தேன், அந்த பக்கம் ஊருக்கு போனேன். வரலைன்னா இவன் இங்கே கிடக்க வேண்டியதேன். ஆக தண்ணி வராதனால ஊருக்கு போனேன், வந்தனால அவன் வரவில்லை. அருமையான. எந்த ஊர்ல இருந்து வரேன்? நான் மேலூர்ல இருந்து வரேன். மேலூரா? ஆமா, மேலூர்டா ஒரு இருளாண்டி மைனா. இவ்வளவு நேரம் தெளிவா பேசிவிட்டு நல்ல கருத்துக்களை சொல்றேன். நானும் உங்ககிட்ட கவனமா பேச சொல்லி எச்சரிக்கை இருக்கு. இருளாண்டி மைனா இருக்க. இருளாண்டிக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குல்ல. என்ன சம்பந்தம்? மேலூர்ல கடை வச்சிருக்காரு. எந்த இருளாண்டி சொல்ற நீ? இப்ப அடுத்த அவனி ஒத்த கடை மேலூர். அந்த மேலூர் கிடையாதியா, நான் சொல்ற சத்தியலோகம் சொல்லக்கூடிய மேலூரியா? சத்தியலோகத்துல. அப்ப மேல இருக்கிற ஊருக்கு பேரு மேலூர். பூலோகத்துக்கு பேரு பூலூரா? தாய்மார்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு நினைக்கிறேன். சரி பார்த்து பேசுப்பா. ஞானமான கூட்டம், ஞானமான கூட்டம். ஏன்னா பெண்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் என்னைக்கு வேணா பார்க்காம பேசுறதே கிடையாது. தவறா பேசுறாங்க. ஏன்னா உலகத்துல இருந்தா அதுக்கு பேர் கீழூர் சொல்லணும். ஏன்னா படித்த பிள்ளைகள் உட்காந்துக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயே தெரியுமில்ல. எதிர் சொல்லு அறிஞ்சிருப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதிர் சொல்ல என்ன சொல்லுவாங்க? இப்ப இன்பம் என்று சொன்னா அதுக்கு எதிர் சொல்ல என்ன? இன்பம். இரவுன்னா பகல், மேன்னா பள்ளம், உயர்வுன்னா தாழ்வு, ஆணுன்னா பெண்ணு, ஏழைன்னா பணக்காரன், கீழுன்னா மேல. பாத்தீங்களா? அப்ப நான் மேல இருக்கிறது மேலு சொல்லி என்ன சொல்லணும்? கீழே இருந்தா மேல இருக்கிறவங்க பேர் மேல உண்டா, கீழே இருக்கிறது பேர் கீழே உண்டு. அப்புறம் நீ என்னமா போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல சாமி, நீங்க சொன்னீங்களே சத்தியலோகம், பூலோகம், பூரலோகம் சொன்னீங்க. பூலோகம் பூர்ணம், செயல் வகை, கீழ் வகை, ஏழு மேல் வகையில் அந்த லோகம் கிடக்கு வேறையா? அப்படிங்களா? சரி, அப்படி நீங்க சொல்றீங்களே அறிஞர் பொருள் எது சொல்லி தருங்க. ஆமா, இப்ப நீங்க இதய கணித்துல இருந்து ஒரு பாட்டு பண்ண இல்ல? ஆமா, இதய கணி. ஆமா, அந்த தொகையராவை சொல்லுங்க. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணெடுத்து கொடுக்கும் மலை கனிவயிற்றில் கருவாகி. அடுத்து சொல்லுங்க. எப்பறம் சொல்லிக்கிறா? அடுத்த தொகையரா சொல்லுங்க. என்ன காரணம் கேட்கிறேன். இல்ல கேட்கிறேன், பெரிய பாடலையா? தொகையரா சொல்லி நேரம் ஆயிருவியா? நேராக அந்த தொகையராவை சொல்லுங்க. கனிவயிற்றில் கருவாகி கல்லறையில் கொள்ளையிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து. வேற என்ன வேணும்? அடுத்து என்னையாண்டு போட்டு புதுசாவே பாடிடுவா. அதுக்கு முடியாது, விஷயத்துக்கு வாயப்பட்டு நான் கேட்கற சொல்லுங்க. ஆடுதாண்டா காவேரி பாடினீங்க இல்ல? ஆமா, ஆடுதாண்டா காவேரிண்டா எப்படி? ஆடுதாண்டா காவேரி இல்ல, ஆறுதாண்டா காவேரி. நீங்க தப்பா சொல்றீங்க. ஆடுதாண்டா காவேரி. கவனிச்சு கேட்டிருக்காரு. கல்லறையின் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெரிய பாட்டு கேளுங்க. சரியா? ஆடுதாண்டா காவேரி. அதுக்கு காரணம் உண்டுங்க. ஏன்னா ஆறு எப்படி ஆறுக்கு ஆறு தாண்டாது. ஏன்னா காவிரி என்பது தோன்றக்கூடிய இடம் கர்நாடக மாநிலம் கொடுகுமலையில் தோன்றக்கூடியது காவிரி நதி.
இந்த நதியாகப்பட்டதை ஆடு தாண்டுமா? ஆடு தாண்டுமாயா? எப்படி அத்தனை நந்தியை தாண்ட முடியும்? வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதைத்தான் கேக்குறேன். அதுதான் ஆடு ஆடு தாண்டா காவேரினா? அதுதான் ஆடு தாண்டா காவேரி. ஆடு தாண்டி இருக்கே காவேரிய. பாத்தீங்களா விஷயத்துக்கு வரீங்களா? இங்க வாயா இங்க. ஆடு தாண்டா காவேரி சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? ஆ என்றால் சொல்லுங்க. ஆ என்று கேளுங்க. கூட இல்லைங்க, நீங்க கேட்கும் நான் ஒன்று வளர்க்க கூடாதா? கேளுங்க. ஆ என்றால் பசு. டூ என்றால் கேளுங்க. சொல்லு. ஆண் வர்க்கம். இந்த காளை இருக்கு இல்லையா, பசுடைய இனத்தை சேர்ந்தது காளை இருக்கு இல்லையா? காளை தாண்டிச்சா இல்லையா? காளை கரிகாலன் கட்டி வச்ச கல்லணை. கரிகாலன் அந்த கல்லணையினுடைய இடத்துலதான் கரிகாலனுடைய வளர்ப்பு காளையாகப்பட்டது அந்த ஆரவி தாண்டிச்சா வேகத்துல. அதை தாண்டா ஆடு தாண்டா காவிரின்னா ரெண்டு பொருள்படும். ஏன்னா ஆடு தாண்டாது. ஆ என்றது பசு, பசுவோட சேர்க்கக்கூடியது காளை. அந்த காளையாகப்பட்டது கரிகாலன் கட்டி வைத்தான கல்லணை. அந்த கல்லணையத்துல கரிகாலனுடைய வளர்ப்பு காளையாகப்பட்டது ஜல்லிக்கட்டு போல துள்ளி மிதிச்சு வடகிழந்து தென்கரைக்கு தாவிச்சாம். அதை தாண்டா ஆடு தாண்டா காவிரி. அருமையான விளக்க சாமி. சரியா? வேற என்ன? பரவாயில்ல. உங்க பேரு? என் பெயர் நாரதன். இதுக்கே இந்த மாதிரி பையன் இவ்வளவு விளக்கம் சொல்லணும்டா நல்லா தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும். நீ இதுக்கு இப்படியே எப்படியே பதற? எங்க இதுவரைக்கும் பூலோகத்துல மனிதர்கள் நாரதரை பார்க்க முடியாது. அது உண்மைதான், கேள்விப்பட்டிருக்கான். ஆமா. ஆனா நான் வந்து காட்சி கொடுத்துட்டேன், நேரடியா பாத்துருக்கேன். ஆமாப்பா. அதனால ஆச்சரியம். சரி இருக்கட்டும், வாழ்க்கை வளர்க்க விளம்பருங்க. உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊர்ல சண்டை இழுத்து போயாண்டு சண்டைன்ற வேற கிளம்புறது வேறப்பா. நீங்க என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கலகம் என்ன தெரியுமா? நற்கலகம். நற்கலகம் நன்மையில் முடியும். மூத்தோர் சொல் வாக்கு முதலில் முன்னை துவர்க்கு பின்னை இணைத்து விடுவார்கள். அப்ப ஆரம்பம் கலகம், முடிவு நன்மை. முடிவுல நன்மை. அப்ப நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் என்னுடைய புத்தியால தடுத்து நிறுத்திடுவேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா அறிவால் திருப்பி சொல்லுவேன். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா அன்பால சமாளிச்சிருவேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா பதிலடி வந்து என்னுடைய சொல்லாலே விழுகும். அப்ப நீங்க தான் அந்த ஊனா சூனா போனா நானா தோணாவா? ஊனா சூனா போனா நானா என்ன அர்த்தமா பேசிட்டு இருக்க? தப்பா பேசவே மாட்டேன். ஆமா, தப்பா நீ பேசாலே உனி இந்த ஊர்ல மூணா போனான்றானா? ஆமா, மூணா போனாட்டா முக்கியமான புள்ளி. இவருதான் மூணா போனாவா? இப்ப தச்சனத்துக்கு தெரியுமா உங்களை? அப்ப உலகத்துக்கு தெரியுமா? ஊனா சூனா போனா நானா தோணா நான் தாயா? எப்படி? ஏன்னா ஊ என்பது உலகம், உலகம். சூ என்ற சுட்டுதல், போய் என்பது புது, நாய் என்பது நலம், தோய் என்பது தொண்டன். ஆக உலகம் சுற்றும் பொதுநல தொண்டன் அடியின் ஒருவன் தான். நீங்க ஆமா. அப்ப நற்கலகம் செய்யறதுக்காண்டி வந்திருக்கீங்க. நற்கலகம் நற்கலகம் சொல்லியா? நற்கலகம் அப்படி இரு போட்டா எழுத்து மாறி பெருமையா? அதாவது இருளே ரெண்டு இரு இருக்கு ஐயா. அந்த இரு பொருள் படாது, இந்த பெரிய இரு வந்தாத்தையும் பொருள் படும். கஜட தப்பற வரல. ஆக இந்த 18 எழுத்துக்களுக்கு மெய்யெழுத்து ஆதாரத்தை சொல்ற உயிர் மெய்யெழுத்து. இதற்கு மூலமாக இந்த மூன்றுல ஸ்தானம் கொடுக்கிறது. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு பிரம்மா. நினைச்சேன் இவ்வளவு விளக்கம் பேசலையே திறமை மேனா. இன்னைக்கு வந்து நான் எதுக்காக இப்படி வேற மாதிரி நிக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சம் ஏற்றவாறு நம்ம நடத்துக்கணும் தன்மையில நிக்கிறேன். எனக்கு வந்து பேச்சா இருக்கணும். என்ன அவருக்கு தெரியுமாக்கு? அவர் கேட்கிறாரு, உனக்கே தெரியாதாடா? ஏன் தெரியாது? என்ன அவங்க அப்பா எங்க அப்பா உங்க அப்பாவுடைய அப்பா இருக்காருல்ல, அவங்க அப்பாவுடைய தங்கச்சியுடைய மகனுடைய பேத்தியுடைய அக்காவுடைய பேரன் இருக்காருல்ல, பேரனுடைய மகனுடைய தாத்தாவுடைய பேரனுடைய பேத்தி கொள்ளு பேரு. எப்படி வேற பாருங்க. ஏடா இதுக்கு நீ சொல்றதை ஏதாவது திருப்பி சொல்ல முடியுமாடா? எட போட மொட போட. ஏடா விஷயங்கள் பலவிதமா இருக்கலாம். உங்களுக்கு நீ சொன்ன பத்தியா எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? அவனே எங்க அப்பன் தானே. முடிஞ்சு வச்சு பத்தியா? இப்படி சொன்ன இடத்துல இத்தனை பேரையும் கொடுத்தது யாரு? எங்க அப்பன். உன்னால சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? தெரிஞ்சதே சொல்றேன். எல்லாம் தெரிஞ்ச சொல்றேன். வேலூர் வட்டாரம், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். உங்க அப்பாவை தெரியாத போட முதல்ல உலகத்துக்கு தெரியுமே எங்க அப்பனை. நீ என்னமோ 4 மாவட்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன உலகம் பூரா தெரியுமே எங்க அப்பனை? உலகம் என்ன எடைய வெட்டிக்கு தெரியும். நான் 3 கோண்டா வாங்கி கொடுத்தேன், திருட்டு போடுவாரு. நீ வேற மாதிரி வர வர பேசிக்கிட்டே போற. எச்சரிக்கை கொடுக்குறேன் உனக்கு. போண்டா வாங்கி கொடுக்குறேன்னு என்ன எங்க அப்பனை பிச்சைக்கார பயலா? நான் எங்க சொல்லு கூடாது. யாரு எங்க நீ எங்க இப்ப அப்பனை பார்த்த? என்ன வந்திருக்காரு? எங்க வர்றாரு? சும்மா இருங்க. எடை வெட்டிக்கு எங்க அப்ப வரேன். இங்க வந்திருக்காரு. இங்க எதுக்கு வர்றாரு? அறுது இருக்கிற மிஷின் கொண்டு வந்தாரு. ஒட கபோதி பயல. கபோதி பயல. கதிரை எங்க அப்பங்காரன் நல்லா எனக்கு வந்து வாயில. டேய் கதிரை கிட்ட மிஷின் கொண்டு வர யார் தெரியுமாடா? அது அப்ப பரமன்டா. பரமனா? எங்க அப்பன் பேர் பிரம்மன். அவன் கொட்டகுடி சாமி தம்பியா?
ஏன்டா ஒரு பாவம் நேரம் எங்கிட்ட குப்பை அடிச்சு கிடக்காது அதை போய் இழுத்துக்கிட்டு இருக்க. அப்போ சிருஷ்டிகர்த்தா. ஆமையா, படைப்புக்கு அதிபதி. உண்மைதான். எல்லாத்தையும் உங்க அப்பா சகலமே எங்க அப்பா தான். விண்ணை படைச்சது எங்க அப்பா, மண்ணை படைச்சது எங்க அப்பா தான். புல்ல படைச்சது எங்க அப்பா, ஆப்ப படைச்சது எங்க அப்பா தான். என்ன அப்புறம் திருப்பி ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப கோட்டரை படைச்சது. டேய், இங்க பாரு, உன் கணக்கு வர வர மாறிக்கிட்டே போது. சரியில்லாம பேசுற நீங்க. நல்லா கேட்டுக்கங்க கூட்டத்துல. என்ன என்ன படைச்சது உங்க அப்பான்ட்டாரு. ஆமா. ஆப்ப படைச்சது அவங்க அப்பான்ட்டாரு. ஒத்துக்கிட்டல. அப்ப ரெண்டையும் படைச்சவர் அதை படைச்சிருக்கணும்ல. எதடா கோட்டரா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லியா நீ? என்னது இப்ப நீ சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்? கோட்டர்னு சொன்னீல, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? சொல்லுங்க, நீ அர்த்தத்தை நீ சொல்லு. புல்ல படைச்சது உங்க அப்பான்றீங்கல்ல. அதை நான் ஒத்துக்கிட்டேன். என்ன அர்த்தம்? அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். என்ன அர்த்தம்? புல் பூண்டு சொல்லக்கூடிய தாவர வகை எங்க அப்பா படைச்சாரு. ஆமா. பிரம்மனுடைய படைப்புல. ஏன்னா புல் பூண்டு சொல்லக்கூடிய தாவர வகைக்கு ஒரு அறிவு, புழு பூச்சிக்கு அதுக்கு 2 அறிவுடா. நீரில் வாழக்கூடிய 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவியா? விலங்குக்கு 5, மனுஷங்களுக்கு 6, உங்களுக்கு 7ஆம் அறிவு. தெய்வங்களுக்கு 8வது இறையர்வானால எட்டி பிடிக்கவே முடியாதியா. அப்படிப்பட்ட ஜீவனை படைச்சாங்கன்னா புல்லாகப்பட்டது நாளுக்கு நாள் வளரும் பொழுது செடியா மாறுவியா. செடி அதற்கு மேலே வளரும் பொழுது மரமாகிறான். மரமாகப்பட்டது தன்னுடைய பருவ காலத்துல அரும்பாகி முட்டாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாக. அது இயற்கை தன்மையா. அதுக்கு முன்னால மரம் பட்டு போயிடும். பட்ட மரத்தம் தானே எடுத்து செய்வார்கள் விஸ்வகர்மான் சொல்லக்கூடிய ஆசாரி. கலையரங்கம் கட்டணும், கோவில் கட்டணும், இப்படி வீடு கட்டணும், வாசல் கட்டணும், அலுவலகம் கட்டணும், எல்லாத்துக்கும் நிலை கதவு ஜன்னல் எதுல வரும்? பட்ட மரத்தான் அதை செய்ய முடியும். அப்ப மரத்தை செய்யணும், அதை நிலைநிறுத்த சொன்னா இடைய சுருவாகுவார் ஆப்பு. நீ சொன்ன பாரு. அப்ப புல்லு ஆப்புகள் இவ்வளவு அர்த்தம் இருக்குல்ல. நீ சொன்ன என்னமா என்ன அந்த ஆப்பு என்னதுடா? நீ சொன்னது என்ன சொன்ன? ஆப்ல பாதிதான் கோட்டரு. தரித்திரம் முடிச்சோம்னே. நான் எவ்வளவு விளக்கத்தை போய் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே வார்த்தை முடிச்சு விட்டேன் பாரு. ஆப்போட பாதியா கோட்டுறான். அப்ப அதுல பாதி நானே உலக கணக்கு பட பிறகு என்கிட்ட அது கணக்கு வச்சுறேன் பாரு. போய் முதல்ல வெட்டி கணக்கு கொண்டு கட்டிங்க. அப்ப எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பா. உண்டுதான் உண்டுதான். அப்ப என்னைய படிச்சது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா சந்தைக்கு போயிட்டானா? ஏன் அப்படி பேசுற? ஏன் நீங்க அப்படி பேசுறீங்க? சந்தை என்பதாய் உலக சந்தைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க உட்கார்ந்து இது எல்லாமே சந்தை தாயா. சந்தை என்பதுல தாயா விற்க முடியும், வாங்க முடியும். பல பொருள்கள் விற்கக்கூடிய இடம். உலகம் என்பது முதல் சந்தை தம்பி. இந்த சந்தையில வாங்குதல் என்பதுதான் பிறப்பு, விற்கிறது என்பது இறப்பதை ஜனனம் மரணம். அப்ப உங்க அப்பா எங்க போன சந்தைக்கு? இங்கதான் இருக்கிறேன். ஆனா செஞ்சுட்டு எங்க போய் போயிருவேன். உயிரை பிடிச்சு போட்டு போறவங்க எங்க அப்பா. எந்திரி பார்த்து துண்டாடு. நல்ல கருத்துக்கெல்லாம் கேட்க கூடாது. மெதுவா போங்க. வேறனையா வண்டி எங்க நிக்க? வேற வண்டி எடுத்துட்டு போயிடாதீங்க. சரி சாமி. அப்போ சகலமும் படைக்கிறது அப்பா. உங்க அப்பா தான். ஆமா. அப்ப மேல இருந்து செய்யறது யாரு? எங்கப்பா. கீழ இருந்து செய்யறது அது எங்கப்பா. ஊரில் செய்யறது ஊரில் செய்யறது எங்கப்பா. எங்கப்பா. ஒருத்தர் தெரியாம செய்யறமே உங்க அப்பா. இல்ல ஊரில் எங்கப்பா செய்வானியா? எப்படி பிறந்தப்ப ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணத்தை யாரும் சொல்ல முடியும்? இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு தலைவலி காய்ச்சல் பண்றாரு. அந்த விஷயம் முடிஞ்சு பிறமே படைச்சிருக்கேன் பாருல அப்படி சொல்றவனு இருக்கா நாட்டுல? ஏன் உங்க அப்பையும் படைச்சா மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்களா? ஊரே அப்படி வந்தா உங்க கூட்டு போறான் பார்த்தா ஊரே சரி உங்க அப்பேன். ஆனா ஒருத்தருக்கு தெரியாம இருமே எங்க அப்பேன். சரி மேல இருந்து செய்யறாருல. மேல இருந்து செய்யறது எங்க அப்பேன் தான். எவ்வளவு நீள தொங்குறது? டேய் பாரு, மேல இருந்து சொல்றது தொங்குறது பெருசு இல்லையா? மனசு பெருசு இல்லையா? அப்படி சொல்லியா? தவறா பேசாதையா. ஏன்னா படைப்புக்கு அதிபதி எங்க அப்பா தான். எங்க அதிசயத்துல கல்விக்கு அதிபதியா இருக்காரா தெரியுமா? அப்ப பூமாதேவிங்கிறது நிலம் யாரு? உங்க அம்மா. அம்மா. அதுல உழுது விதை போடுறது அது உங்க அப்பா. உழுது தண்ணி வாய்ச்சறது எங்க அப்பா. உங்க அப்பா. விதை போடுறது அது மட்டும் தான் எங்க அப்பா. உங்க அப்பா. ஆமா. இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா விதையை போட்டாரு. சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? ஏயா அப்படி பேசுற? தவறு கிடைக்கிறது கிடைக்காததும் அவனவன் செல்ல பொறுத்து இருக்கடா. செல்ல பத்தி பேசுவீங்க. செல்ல பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த செல்ல தொலைச்சிட்டு ரமேஷ் என்ன கேட்டுக்கிட்டே கிடக்காது. ரமேஷ் சாம்சங் மோட்டரோலா உயிர் வாழ முடியாது மனுஷன். அணுக்களினுடைய தர்மம் வெள்ளைனா உயிர் வாழ முடியுமா? ஆணுடைய அணுக்கள் வெள்ளுடைய ரத்தத்துல அந்த அணுக்கள் செயல்பாடு சரியா இருக்கணும். சரியா? அது சரியானுடைய இறைவனுடைய அணுக்கள் மட்டும்தான் அது கிடைக்கும். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு தனித்தன்மை கொடுத்திருக்காங்க இறைவனுடைய படைப்புல. உங்களுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். உங்களை அது தெரியுது. உன்னை பேர் என்ன? ஏன்னா காலதாமதமாக என் பேர் வீரத்தேவன். நாம சந்திக்கிறதால சந்திக்கிறதுக்கான நேரம் இழுக்க மாட்டேன் சாமி. இசைக்கலைஞர்களுக்காக வேண்டி கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணுக்கு போய். உன்னை பேரு? என் பேர் வீரத்தேவன். அம்மா பெயர்? அம்மா பெயர் நங்கை மோகினி. அப்பா பெயர்? நம்பி. வரும்போது சத்தம் கேட்டது சடச்சடந்தா. இந்த வகையை மறுபடியும் வாயிடம் போட. ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார். வர சொல்லியா பாப்பா.
ஐயா மாமா சப்ப கொண்ட தம்பி அண்ணே பார்த்து அந்த பிள்ளை லவ் பண்ணுங்க சைஷா மாமா டக்கட்டு பாடலை பாராட்டி நொண்டிச்சாமி அவர்கள் 50 ரூபாய் கடை சொல்லி இருக்கிறார். அப்படியா?
பிரம்மா போட்டு குத்துறவர். டேய் பிரம்மா போட்டு பிரம்மா புத்திரரு. பிரம்மபுத்திரர் நாரத மகர்ஷி நம்மை தேடி நம்ம இடத்துக்கு வந்துற பேசி பாத்தீங்களா? பேசுங்க. சாமி அழைத்து வாருங்கள். வாங்க மூக்கையா. இது மூக்கையா? பெருமைகளின் திருமுகமே வருகவே இந்த பெய்து உள்ள காப்பினில் பரபொருளே வாழ்த்தவே. பெருமைகளின் திருமுகமே வருக மகராசி மனமே எங்கள் மனம் போற்று மணியே செயலாக மூட்டி நம் பெயர் காணும் செயலே. மகராசி மனமே எங்கள் மனம் போற்று மணியே செயலாக விவரப்படுத்தவே உங்களுக்கேற்ற குணமே விவரப்படுத்தவே உங்களுக்கேற்ற குணமே பரிதேடி அடியாள் வாழ்த்த வேண்டும் பொருளே. பரிதேடி அடியாள் வாழ்த்த வேண்டும் பொருளே. நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடே நம் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே. வாங்க வேண்டும் பிள்ளைகளே. டேய். ஏடா எதுவும் வந்து பார்க்குற? எதை வந்து பாத்துட்டு ஏடா உனக்கு வாய் வைக்க ஆண்டவரே, ஏடா ஏன் இதுதான் கிடைச்சா உனக்கு? உங்களுக்கு நல்லா டேஸ்டா ஏண்டா தாயின் மணிக்கொடி பாரி அதை இழித்தவாய். ஏய், உன் தங்கச்சி ஏண்டா, உன் தங்கச்சியும் தோழி இங்க இருக்காங்க. அங்க திரைமறை விஷயங்கள் நிறைய நீ தவறு பண்ற வர வர. அதுக்கான எங்களை ஆர்டர் இருக்காரு. இதெல்லாம் உங்க ஆளு. ஆ. என்னடா அது? அது ஒரு பார் காட்டு. ஜனகன மனகதி நாயகி ஜெயகே பாக்கிய பாக்கியலட்சுமி. என்னடா முடிய போற நேரத்துல பாடுறீங்க? ஏண்டா டேய், ஏண்டா பேசிக்கிறத ஏண்டா அப்படி பண்ணி சொல்லு? அள்ளி வச்சு மூடிட்டியல. சண்டாளைங்களா, ஏண்டா அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, வேணாப்பா. நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். டேய், ஒழுகும்ல. கீழே ஒழுகுது. அட நாராயணா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுற பாட்டு பாருவேன். சரி, சென்று வா மகளே, போயிட்டு வா, போயிட்டு போயிட்டு. அந்த பிள்ளைங்க அதுக்கு தான் தெரியுது. உன் வேலை என்ன? அடியில படுக்க முடியல படுத்துட்டு இருக்கு. அடிபட்டுச்சா? ஏன் பொம்பளை அன்னைக்கு? ஆமா, இதுல பாரு. இல்ல அடிபட்டுச்சா? தேவையில்லாம புறப்படுங்க முதல்ல நீ. தடவி விடவா வலிச்சு? தடை விடாம உத்தரம் கொடு. இங்க வாயே. நீ பொம்பளையிலே பார்த்தது இல்லையா? நீ எங்க வந்து பொம்பளையிலே பார்த்தது இல்லையா? நான் ஒரு பொம்பளைய பாக்குறாரு, பல பொம்பளைய பாக்குறேன். பல பொம்பளை பார்க்கறனால டேய், போங்கடா முதல்ல. உனக்கு தெரியுது, பல ஆளுகளை பார்த்திருக்கேன். புறப்படு, புறப்படு. வாழ்க வாழ்க வளரு. பாத்தியா, தெரிஞ்சு வச்சா அவருக்கு ஆசைப்படுறேன். வருக உலக முட்டு முத்தவரை வருக தத்துவத்தை வித்தகரை வருக கலை